அன்பார்ந்த முருகு பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. என்னுடைய திருநெல்வேலி காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு 3 காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 காணொலியிலுமே ஒரு அற்புதம் அதிசயம் தான். இன்றைக்கி தான் ஐபிசி பக்தி சேனலில் வள்ளியூர் அதிசயம், திருநெல்வேலி அற்புதம் அதிசயங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான விஷயங்கள் நான் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். போன காணொலியில் சொல்லியிருந்தேன். இதுவரை பார்க்காதவங்க, இந்த காணொலி முதல் தடவையாக பார்க்குறவங்க போய் அந்த 3 பார்ட்டும் பார்த்துருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். திருநெல்வேலியில் திருச்செந்தூர் முருகர் கோவிலில் டச்சுக்காரர்கள் இப்போ தான் அது திருச்செந்தூர்ன்ற பேர். அதுக்கு முன்னாடி எல்லாமே திருநெல்வேலி ஒன்றாக தான் இருந்திருக்கு. என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயம், திருச்செந்தூரில் டச்சுக்காரர்கள் முருகரோட ஐம்பொன் சிலை தங்க சிலைன்னு நினச்சி அந்த சிலையை கடத்தி கொண்டு போயிடறாங்க. இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் போகிற எல்லாருக்குமே அந்த வரலாறு படங்களை அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த சிலையை கடத்தி கொண்டு போனதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் நிறைய ஆபத்தை சந்திக்கிறாங்க, கடல் சீட்டத்தை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் முருகர் சிலையை கடல்லே போட்டுடுறாங்க. இந்த சம்பவத்தோட தொடர்ச்சி திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஓரளவுக்கு முருகர் சக்தி வேலை செஞ்சுருக்கு. அது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்டு மெய்சிலிர்த்த ஒரு தருணம். அதை தேடி தான் என்னோடய திருநெல்வேலி பயணம் இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டு தான் வள்ளியூர். ஆனால் நான் ஒரு முக்கியமான சிலையை தேடி இந்த திருநெல்வேலி பயணத்துக்கு போனேன். என்ன சிலை அப்படின்னா, டச்சுக்காரர்கள் அந்த சிலையை கொண்டு போனதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலையை செய்கிறாங்க. ஐம்பொன் சிலை, சண்முகர் சிலை. அது யார்கிட்ட கொடுத்து செய்கிறாங்கன்னா, வடமலை பிள்ளை அப்படின்னு ஒரு சிற்பி கையில் கொடுத்து அந்த சிலையை செய்கிறாங்க. அவர் திருநெல்வேலியிலேருந்து அந்த சிலையை செஞ்சு திருச்செந்தூருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சுட்டு தூங்குறாரு. அந்த இடம் தான் இப்போ இருக்கிற பாளையம் சாலை குமாரசுவாமி கோவில். அங்கே தான் முருகப்பெருமான் கனவுல இவருக்கு இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் கோயில் உருவாக்கணும், இந்த சிலையை நீ எடுத்துகிட்டு போவாத, அந்த பழைய சிலையை கிடச்சிரும். இவரோட கனவுல தான் முருகப்பெருமான் எந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மிதக்குதோ, எந்த இடத்துல கருடன் பறக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே கனவு கலைஞ்சி திரும்ப திருச்செந்தூர் நிர்வாகத்தை சொல்லி இவர் கனவுல உத்தரவன்படி தான் அந்த ஐம்பொன் சிலை கிடைக்கிது, சண்முகர் சிலை. அதுவும் நிறைய சேதப்பட்டு பார்த்துருப்பீங்க. இப்பயும் அந்த கடலை கிடச்ச ஐம்பொன் சிலை தான் செய்யப்பட்டு கொஞ்சம் புனரமைக்கப்பட்டு வச்சு வழிபட்டு இருக்காங்க. அவருக்கு தான் எல்லா பச்சை சாத்தியாக இருக்கட்டும், சிவப்பு சாத்தியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வைபவும் அவர் தான் இருக்கார். அப்போது வடமலை பிள்ளை கனவுல சொன்ன முருகப்பெருமான் இங்கே ஒரு கோவில் உருவாக்குன்னு சொன்னது பாளையசாலை குமாரசுவாமி. ஆனால் இவர் ஒரு சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த சிலை எங்கே இப்போ அப்படின்னு சொல்லி தான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் தேட ஆரம்பிச்சது. நான் அந்த சிலையை பற்றி தேடுறப்போ எந்த இணையதளத்திலுமே பெரிய வரலாற்றோ இல்லை அது சம்மந்தமான ஒரு நிகழ்வு பதிவோ இல்லை எதுவுமே இல்லை. சரி, இது ஒரு 4-5 கோவிலை சூஸ் பண்ணிவிட்டு திருநெல்வேலிக்கு போயிடுவோம், அங்கே போய் எங்கே கிடைக்குதோ நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லி முருகர் ஆராய்ச்சி தொடர்ந்து போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கோயில் போனால் அந்த 6 கோயிலையுமே அந்த சிலை கிடையாது. முதல்ல என்னோடய திருநெல்வேலி பயணத்தில் இந்த சிலையை தேடி தான் என்னோடய பயணம் போது கிட்டத்தட்ட 6 கோயில் போகிறேன். அதில் குறிப்பாக குறுக்குத்துறை முருகர், குண்டுக்கரை முருகர், அதுக்கப்புறம் இந்த பாளையசாலை குமாரசாமி, இன்னும் பல கோயில்கள் தேடி தேடி போகிறேன். கடைசியாக ஒவ்வொரு கோயிலும் போய் இல்லைன்னு சொல்லி மட்டும் தான் எனக்கு பதில் வருது. பாளை குமாரசுவாமி கோயில் தான் ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் தேடி வந்த சிலை இங்கே கிடையாது, பாளையங்கோட்டையில் திருப்புராதீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்குது,